இது பார்த்தீங்கன்னா தீர்த்தமெடுக்க போகிற பார்ட் 2 தாங்க. நீங்கள் பார்ட் 1 பார்க்காம இருந்தால் மறக்காம போய் நம்ம சேனலுக்கு பார்த்துட்டு வந்துருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் தட்டி மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. நான் பார்த்தீங்கன்னா போய் பால்லாம் கறந்து மாதிரி திருப்பி கோயிலுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா பூஜை, அதாவது கோயிலில் ஐயர் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் கலசை ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி பூஜை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். பூஜை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆளாளுக்கு ஒரு சைடில் போய் உட்காந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கலசை ஓப்பன் பண்ணும்போது அதில் நம்ம தண்ணி கரெக்டாக அந்த எஜ்ஜு வரைக்கும் ஊற்றிருப்போம். அந்த தண்ணி குறையாமல் இருக்கணும். குறைஞ்சா எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் குறையாமல் இருக்கணும். அதே மாதிரி என்னது ரொம்ப லைட்டாக தான் குறைஞ்சிருந்தது. என்னோட பங்காளி பார்த்தீங்கன்னா அவரது லைட்டாக தான் குறைஞ்சிருந்தது. பட் அது எடுக்கும்போது நம்ம இந்த இலை வச்சு கட்டுறங்காட்டி என்ன ஆகுதுங்கன்னா லைட்டாக ஷேக் ஆயிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணோடனே வந்து எல்லாரும் அங்கே இருக்க சாமி கும்பிட வந்து எல்லாரும் பூ போட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பூஜையெல்லாம் முடிஞ்சோடனே திருப்பி அதை நம்ம கட்டி வச்சுட்டு அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டு போய் நம்ம மாடு கணக்குலாம் போடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான பூஜை நடந்துச்சு. கரெக்டாக மெயினான பூஜை நம்ம கலந்துட்டு வெளியே வந்தோடனே சாப்பிட போகிற வச்சாங்க. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அஇஅதிமுகலேருந்து வேட்பாளர் வந்திருந்தாங்க நம்ம தொகுதிக்கு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க இன்னித்த பதிவு.